காவல்துறை நம்மளை அடிச்சாலோ மிரட்டினாலோ சட்டவிரோதமா கைது பண்ணாலோ எஃப்ஐஆர் போட மறுத்தாலோ அல்லது அதிகார துஷ்பிரயோகத்துல ஈடுபட்டாலோ நம்ம உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் புகார் ஆணையம். அந்த மாவட்ட காவல் புகார் ஆணையம் எதுனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அந்த அலுவலகத்திலேயே ஒரு ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பில்ல. இது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க காவல்துறையில எது மூலமா பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, டைரக்டா நீங்க மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட காவல் புகார் ஆணையம் அப்படின்னு டைட்டில் போட்டு ஒரு புகார் மனு எழுதி போட்டுருங்க, உங்களுக்கான தீர்வு கிடைச்சிடும். இந்த அரசாணை 643 படி நம்ம எந்தெந்த ஆபீசர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, கான்ஸ்டபிள் இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் உங்ககிட்ட அதிகார துஷ்பிரயோகத்துல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்க பெட்டிஷன் கொடுக்கலாம். டிஎஸ்பில இருந்து டிஜிபி வரைக்கும் உங்ககிட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க உள்துறை செயலாளர்கிட்ட தான் போகணும். ஏன்னா அதுக்கான அத்தாரிட்டி அவங்க தான். இதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு துணையா நிக்கிறது எஸ்பி, உள்துறை செயலாளருக்கு துணையா நிக்கிறது டிஜிபி. அதனால காவல்துறையினால நீங்க நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா டேரக்டா மாவட்ட ஆட்சியர் அரசாணை படி. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு ஆணையம் செயல்படுறது மாவட்ட ஆட்சியருக்கே தெரிகிறது கிடையாது. இதான் ஒரு வேதனையான விஷயம்.